2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதல் 10 தூய்மையற்ற நகரங்கள் பட்டியலை மத்திய அரசின் ஸ்வச் சர்வேக்ஷன் வெளியிட்டுள்ளது. மதுரை மாநகராட்சி முதல் இடத்தையும், லூதியானா 2ஆம் இடத்தையும், சென்னை 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது. வரி முறைகேடு, மேயர், மண்டல தலைவர்கள் ராஜினாமா என பல்வேறு பிரச்சினைகளால் சிக்கியுள்ள நிலையில் ஆட்சியாளர்களின் அலட்சியத்தால் இந்தியாவிலேயே தூய்மையற்ற துர்நாற்றம் மிகுந்த மாநகரமாக மதுரை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மதுரை மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கும் வகையில் நூதன முறையில் மதுரை செல்லூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் சங்கரபாண்டியன் மதுரை மாநகராட்சி கமிஷனருக்கு வாழ்த்து மடலையும் பட்டு சால்வையையும் தபால் மூலமாக அனுப்பி வைத்தார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு ஆண்டு ஆய்வறிக்கை வந்து ஸ்வச் பாரத் அப்படின்ற ஒரு இதுல ஆய்வறிக்கை, தூய்மை நகரம் மற்றும் கிராமப்புறங்கள்ல ஒரு தூய்மையை பற்றி ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மதுரை அசுத்தமான நகரங்கள்ல டாப் 10ல வந்து பாத்தீங்கன்னா முதலிடத்துல வந்திருக்கு மதுரை. இது வந்து மதுரை வாசியா, மதுரை மாநகராட்சிக்கு ரத்தத்தை வேர்வா சிந்தி உழைக்கக்கூடிய மக்கள் வரி பணத்தை கட்டுறோம். அதுல மதுரை வாசியா ஒரு இந்திய குடிமகனா எங்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துது. ஒரு மதுரை என்பது பல்வேறு பாரம்பரியமிக்க பேர் போன மதுரை, தூங்கா நகரம், கோவில் மாநகரம், இப்படி பல்வேறு பெயர்களை கொண்ட சிறப்பு பெயர்களை கொண்ட தொன்மையான மதுரை நகருக்கு ஒரு அசிங்கம் கேவலம் ஏற்படுத்தும் விதமாக இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியாளர்களால் மதுரை என்பது ஒரு அசுத்தமான நகரத்தில் முதன்மை பட்டியலில் வந்திருக்கு. இது வந்து எங்களுக்கு வந்து மிகுந்த மன வருத்தத்தை அளிக்கிறது. மதுரையில எங்க பார்த்தாலும் குப்பை, எங்க பார்த்தாலும் சாக்கடை, கழிவு நீர் இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாங்களும் புகார் அளித்து வந்து ஓஞ்சிட்டோம். இன்றைக்கு மதுரை மாநகராட்சி மக்களிடமிருந்து வரி பணத்தை பெற்று இன்னைக்கு பாத்தீங்கன்னா 200 கோடிக்கு மேல ஊழல் புகார்ல சிக்கி ஒரு மதுரை மேயர் இல்ல, மதுரையில வந்து பாத்தீங்கன்னா மண்டல தலைவர்கள் இல்ல, இப்படி யாருமே இல்லாத மதுரை மாநகராட்சி மிகுந்த கெட்ட பெயரை உருவாக்கி இருக்கு மதுரைக்கு. அதனால கண்டனம் செலுத்தும் விதமாகவும் நூதன முறையில இன்னைக்கு மதுரை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கு நாங்க ஒரு பாரம்பரியமிக்க வாழ்த்து மடல் அனுப்பியிருக்கோம். இதுல எங்களுடைய கோரிக்கைகளை நாங்க தெரியப்படுத்திருக்கோம். அதே நேரத்தில் ஒரு பட்டு சால்வை, அதே நேரத்தில் கழிவு நீர் புகைப்படங்கள் இதெல்லாம் வச்சு நாங்க வந்து இன்னைக்கு வந்து தபால் மூலியமாக மதுரை மாநகராட்சி ஆணையாளருக்கு அனுப்பியிருக்கோம். இது மதுரை மக்களினுடைய கண்டனத்தை வலியுறுத்தும் விதமாக நூதன முறையில இந்த வாழ்த்து மடல் அனுப்பியிருக்கோம். பொதுமக்களுடைய பங்களிப்பு இருக்கு. அதே நேரத்தில் அரசாங்கமும் மக்கள்கிட்ட நாங்க வந்து வரிப்பணம் கட்டுறோம். எங்களோட வரிப்பணத்தை வாங்கி கொண்டு இன்னைக்கு வந்து ஊழல் முறைகேட்டில் வந்து இருந்துட்டு இன்றைக்கு ஊழல்ல தான் இவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஒழிய இந்த சுத்தம் சுகாதாரத்துல இவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. அதை கண்டனம் தெரிவிக்க இன்னைக்கு வந்து நாங்க வந்து வாழ்த்து மடல் அனுப்புறோம். இல்ல, முதலமைச்சருக்கு பல்வேறு புகார்கள் அனுப்பியிருக்கோம். இன்னைக்கு வந்து மதுரை மாநகராட்சி ஆணையாளருக்கு நாங்க அனுப்புறோம்.